நம்ம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ஒரு பாயிண்ட் சொல்லுவோம். மக்கள் போரை கையில் எடுக்கணும். தலைவர்கள் போரை எடுக்கிறது வேற, மக்கள் போரை கையில் எடுக்கணும் அப்படிங்களும் சொல்லுவோம். அதுக்கு பல விஷயங்கள் நம்ம சொல்லியிருப்போம். ஆனா இது சிறந்த உதாரணம். ஈரானோட மக்கள் போரை கையில் எடுத்துட்டாங்களா அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணம் இப்ப இருக்கக்கூடிய அந்த போஸ்ட். இதுல இருக்கக்கூடிய வாக்கியம் கூட எனக்கு கரெக்டா என்னன்றது தெரியல. பட் டிரான்ஸ்லேஷன்ல போட்டு வரக்கூடிய விஷயங்கள் தான். இது உண்மையா இருக்கும் பட்சத்துல மக்கள் போரை கையில் எடுத்துட்டாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுல என்ன எழுதி இருக்கு அப்படின்னு டிரான்ஸ்லேஷன்ல நான் சொல்றேன் அப்படின்னா இது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாது. ஏன்னா ஈரான் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஆனா இது போல அங்க இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல்ஸ்ல இதை பத்தி போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள். அங்க இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தா கன்ஃபார்ம் பண்ணுங்க. யாரு வேணாலும் காசு இல்ல, காடு வேலை செய்யல அப்படிங்கிறவங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, தினத்துக்கும் ஃப்ரீயா பிரெட்ஸை நாங்க அலோகேட் பண்றோம். காசெல்லாம் கிடையாது. நம்ம எவ்வளவு நாள் நாங்க உயிரோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்க அத்தனை நாளைக்கு நாங்க ஃப்ரீயா கொடுப்போம். பேக்கரி, ஈரானோட பேக்கரி யூனிட்ஸ் தான் இருக்கும்ல, ஸோ அவங்க வந்து பண்ணா பிரெட்டை ஃப்ரீயா கொடுக்கலாம், சாப்பாடை ஃப்ரீயா கொடுக்கலாம், உணவுப் பொருட்கள் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ, காசே கிடையாது. யார் யாரு என்னென்ன வேலை செய்றீங்களோ அவங்கவுங்க அந்தந்த வேலையை செய்யுங்க, அவங்கவுங்க மற்றவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருங்க அப்படிங்கிற பண்ண ஒரு பொசிஷனுக்கு ஈரானோட மக்கள் வந்துட்டாங்க. இப்படி ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டு அப்படின்னா ரிசெஷன் அப்படிங்கிறதுக்கான வேர்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அர்த்தங்கள் என்னங்க அப்படிங்கறது போல கேட்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும். ஏன்னா ஈரானை வந்து பண்ணதுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. தற்சார்பு அப்படிங்கறத ஒரு நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரான் போயிட்டாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா ஈரானை தோக்கடிக்கிறதுங்கிறது ரொம்ப மோசமாயிரும். அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்கள் ஆயிடும். ஆனா இப்ப களம் வேற மாதிரியான கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பல அனலிஸ்டுகளோட கருத்துக்களை வச்சு நம்ம பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம். நீங்க கருத்துக்கள் அந்த அனலிஸ்ட் யாருன்னு கேக்குறீங்க, எனக்கு புரியுது. டீ கடை பெஞ்சு தான், டீ கடை பெஞ்சு இந்த சென்ஸ், ட்விட்டர், டிஸ்கார்டு, யூடியூப், பல நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா மணிக்கணக்கா பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க ஹவர் நிறைய மணி நேரம் உட்காந்து கேட்க உங்களுக்கு ஒரு பாயிண்ட் புரிய வரும் இல்லையா? ஸோ அது போல நான் புரிஞ்சுக்கிட்டு என்னோட தெளிவை நான் உங்ககிட்ட சொல்றதுதான். ஸோ மக்கள் போற கையில் எடுத்துட்டாங்க அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுல மெயினான விஷயம், இதுல ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஈரான் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 10 ஸ்ட்ராட்டஜிக் ரேடார்ஸாவது வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க மிடில் ஈஸ்ட்ல. இந்த போர் தொடங்கினதுல இருந்து அடிச்சிருப்பாங்க. இது வந்து பண்ணா மேற்கு மீடியாக்களே வந்து பண்ணா கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த ஆல்பபெட்ஸ்ல இருக்கக்கூடிய முதல் 3 லெட்டர் இருக்கக்கூடிய ஒரு மீடியா வந்து பாத்தீங்கன்னா கிசு கிசு சேனல் மாதிரி ஆயிடுச்சு. பட் 10 படி இல்ல, 3 எழுத்து வச்ச நடிகர் அப்படிங்கிறது போல 3 எழுத்து இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது போல ஆயிடுச்சு. கால கொடுமை கதிரவா அப்படிங்கிறது போல. சரி, மெயினான விஷயத்துக்கு வருவோம். இது போல வந்து பாத்தீங்கன்னா சேனல்ஸ் தரப்புல இருந்து சொல்லிக்கிறாங்க. இது வந்து சும்மா பிளண்டால வீடியோ பார்த்து அது பண்ணலீங்க. சேட்டலைட் இமேஜை நாங்க அனலைஸ் பண்ணி வீடியோவோட மேட்ச் பண்ணி, ஏன்னா நிறைய பேர்த்தோட கருத்துக்கள் என்ன, ஈரான் ஏஐ வீடியோ ஜென்ரேட் பண்ணிடுறாங்க, பண்ணா என்ன அடிச்சுக்கிறாங்களா இல்லையா அதான மேட்ரு, நீங்க எல்லாம் சப்ரஸ் பண்றீங்க, அப்ப நாங்க ஏஐல எப்படி இருக்குன்னு காட்டுறோம், இல்ல என்ன தப்பு அப்படிங்கிறதானே இருக்கும். நாங்க போய் எப்படி அடிச்சுக்கணும், சேட்டலைட் போயிட்டு இமேஜ் எடுத்து பார்த்துட்டு சொல்லு, அடிக்கலையா சொல்லு அப்படிங்கிறத கேள்வி வருதா இல்லையா? எது எப்படியோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது போல 10 கிட்ட அடிச்சுக்கிறாங்க. மேற்கு மீடியாவை கன்ஃபார்ம் பண்றாங்க. அதாவது இதுல பல சிஸ்டம்ஸ்ங்கிறது எக்ஸ்பென்சிவ் சிஸ்டம்ஸா இருக்கலாம். டிஃபென்சிவ் ரேடார்ஸ் AN/TPY-2, AN/FPS-132, அது போல இம்பார்ட்டன்டான ரேடார்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரேடார்ஸ்ங்கிறது கிரிட்டிக்கல், ரொம்ப வர்னரபிள். இதனால வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ரேடார்ஸ் எல்லாமே இல்லாதனால வர்னரபிளா மாறிட்டாங்க. அதனாலதான் ஈரான்னால எல்லா பகுதியிலும் தங்கு தடையெல்லாம் அடிக்கிறாங்க. போன பதிவு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சவுதி அரேபியால பல பகுதியில தாக்குதல் நடந்திருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க, அராம்கோ ஃபெசிலிட்டிஸ்லாம் நாங்க அடிக்கலீங்க. IRCGயோட ஸ்போக் பர்சன் வீடியோ பதிவு போட்டிருக்காங்க. அராம்கோ ஃபெசிலிட்டி நாங்க அடிக்கலீங்க, அது ஃபார்ஸ் பேக் ஆபரேஷனுங்க, அது எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. வம்படையா இந்த ஜியோனிஸ்ட் ரெஜிம் வந்து பண்ணாங்கன்னா ஈரானை பொறுத்தவரைக்கும் ஜியோனிஸ்ட்னு சொல்லுவாங்க. இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா இது போல அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து கத்துக்க சொல்லிட்டு இருக்காங்க. IRCG மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இது எப்படி நம்ம கம்பேர் பண்றாங்க அனலிஸ்ட்ல அப்படின்னா, சவுதி அரேபியா எங்களோட ஏர் ஸ்பேஸ் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அலோவ் பண்றீங்களே, அதே போல நாங்க அடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அடிப்போம் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு வந்து கேம் விளையாடுறாங்களா அப்படிங்கிறது, இவங்க விளையாடுற கேமுக்கு அவங்க ஈக்குவலா விளையாடுறாங்களா அப்படிங்கிறது போல செய்திகள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 25 ஃபெசிலிட்டி, 7 பேஸ்ல இருக்கக்கூடிய 25 ஃபெசிலிட்டியை 5 நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா துவம்சம் பண்ணி இருக்கிறாங்க ஈரான். சவுதி அரேபியா, UAE, ஜார்டன், கொத்தார், பெஹ்ரின். ஸோ இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வாஷ் அவுட் பண்ணிருக்காங்க ஈரான். கம்ப்ளீட் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது போல.
இது போல் அதிகமான இழப்புகள் ஏற்பட இந்த போருக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கம் இப்ப ஆளுகின்ற பென்டகான் இருக்காங்க இல்லையா, பென்டகான்றது ராணுவ தலைமை, ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கிட்ட $200 பில்லியன் கேட்டிருக்காங்க போரை தொடர்ந்து செய்யறது. இத மீடியா வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள்ட்டே கேக்குறாங்க. ஏங்க அது ஜப்பானோட தகேஷி அவர்கள் இருக்கும்போது பேசின விஷயங்கள் இது. நிறைய விஷயங்கள் பேசினாங்க, ஜப்பான் ரிலேட்டடா பேசினாங்க, நிறைய விஷயங்கள் பேசினாங்க. இதுல அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, $200 பில்லியன் கேக்குறீங்களே, நீங்க தான் ஈரான்ல எல்லாமே ஜெயிச்சாச்சுன்னு சொல்றீங்களே, அப்புறம் எதுக்குங்க 200 பில்லியன் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அதாவது இதுல பல விஷயம் இருக்கு, பல ரீசன்ஸ் இருக்குங்க. அதாவது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதையும் கடந்து ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய விஷயத்தையும் கடந்து தேவை. வேர்ல்டுங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப அன்ஸ்டேபிளா மாறி இருக்கு. அதனால நிறைய விஷயங்களுக்கு தேவைப்படுதுங்க. அதனாலதான் கேட்கிறோம் அப்படிங்கிறது போல அப்படியே பூசி முழுகிறாங்களா அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கு. ட்ரம்ப் அவர்களுக்கு நல்ல கேள்வி நச்சுன்னு கேட்கிறாங்க ஜேர்னலிஸ்ட். அதுக்கான பதில்கள் எதுவும் வரமாட்டேங்குது கிளியரா அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்கலாம். ஆனா இது அனலிஸ்ட் பலதும் அப்படியே பிரிச்சு வைக்கிறாங்க. அதைத்தான் இந்த பதில நம்ம தெளிவா பார்க்க போறோம். முதல்ல இருக்கக்கூடிய செய்திகள், அதுக்கு பின்னணி செய்திகளை நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறோம். அந்த டைம்ல இன்னொரு காமெடியான விஷயமும் ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் இருக்கும் போதே கேட்டிருந்தாங்க, ஏங்க நீங்க ஜப்பானுக்கு வந்து இன்டிமேட் பண்ணல அப்படிங்கிற ஜப்பானோட ஒரு ஜேர்னலிஸ்ட் கேள்வி கேட்க, இந்த மாதிரி ஈரான் அடிக்க போறீங்கன்னு ஏன் முன்கூட்டி இன்டிமேட் பண்ணல அப்படிங்கிறது போல, அதுக்கு நீங்க பேர்ல் ஆர்டர் அடிக்கும் போது எங்ககிட்ட சொல்லிட்டு வந்து அடிச்சீங்க அப்படிங்கிறதுல ட்ரம்ப் அவர்கள், அது வேர்ல்டு வார் 2ல நடந்த ஒரு கதை, அதை கொண்டு வந்து நீங்க காமெடி பண்றாரு, ஃபன் அப்படிங்கிறது போல அப்படியே ஊசி ஏத்துறாரா அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் இது போல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்க உலகத்துல மெயினான விஷயத்துக்கு வருவோம். ஏன் இது போல இந்த $200 பில்லியன் அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் கூட கேட்கிறாரு. 3 வாரம் தான் ஆச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா இம்போஸ் பண்ணிருக்காங்க. இந்த வாரம் அமெரிக்கா மேலயும் ஈரான் மேலயும் இம்போஸ் பண்ணிருக்காங்க இஸ்ரேல். யார் சொல்றா? அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் போஸ்டா போறாங்க. இதுல $200 பில்லியன் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கேக்குறாங்க. இது வந்து பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் வந்து பண்ண காங்கிரஸ் கிட்ட போயிட்டு இதுக்கப்புறம் $1 trillion கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட எக்கனாமி தான் வந்து பாத்தீங்கன்னா அதை அடிக்கும். இதுக்கப்புறம் $1 கணக்கான அமெரிக்காவோட மக்களே கொடுக்க தயாராகுங்க அப்படிங்கிறது போல இருக்கக்கூடிய ஒரு உள்ளர்த்தமா இது அப்படிங்கிறது போல. இது மக்கள் மத்தியில வந்து பண்ண பிரளயத்தை ஏற்படுத்த முடியும் அமெரிக்கால. ஏன்னா $200 பில்லியன் சும்மாவா? இஸ்ரேலுக்கான போர்ல நீங்க செலவு பண்றீங்க அப்படிங்கிற ஈரான் கேக்குறாங்க. எந்த அளவுக்கு ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜிய ஈரான் அமெரிக்கா கொடுக்குறாங்க பாருங்க. வெளியே போயிருக்கப்பா அமைதியா அப்படிங்கிறதால எவ்வளவு தூரம் சொல்றாங்க. ஈஸியான ஒரு வழி கொடுக்குறாங்களா இல்லையா? ஏன்னா நெத்தன்யாகு அவர்கள் என்ன சொல்றாரு, இதுல நம்மளே பார்க்கணும் எதுக்காக அந்த $200 பில்லியன் தேவைப்படும் அப்படின்னா, நெத்தன்யாகு அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, யூ கான் டூ ரெவல்யூஷன்ஸ் ஃப்ரம் த ஏர். அதாவது வான்வெளி மூலியமா ரெவல்யூஷன்ஸ் பண்ண முடியாதுதான், அது உண்மைதான். கண்டிப்பா ஒரு கிரவுண்ட் காம்போனன்ட் தேவை. நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு கிரவுண்ட் காம்போனன்ட்டுக்கு. ஆனா அது எல்லாத்தையும் இப்போதைக்கு எங்களால சொல்ல முடியாது, பாசிபிலிட்டிஸ சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் காம்போனன்ட் இருக்கும் அப்படிங்கிற அவர் தப்புன்னு சொல்லிக்கிறாரு. ஸோ ஐடிஎஃப் அதை செய்ய போறது கிடையாது. இப்ப அதுக்கு பணம் தேவையா இல்லையா? இந்த பிராந்தியத்துல வந்து பாத்தீங்கன்னா பணம் தேவையா இல்லையா? இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ஹையர் பண்ணும். மெர்சனரிஸ், ஐசிஸா இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்காங்க, குர்திஸ்தான் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஈரானுக்கு எகெயின்ஸ்டா விளையாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது உங்களுக்கு பணம் தேவையா இல்லையா? அதுக்கு தான் $200 பில்லியன் அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சு. ஸோ இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ அமெரிக்காவோட எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி என்ன? இப்போ வெறும் ஏர் அட்டாக் பண்றதுனால கண்டிப்பா ஈரானுக்கு எகெயின்ஸ்டா ஈரானுக்குள்ள ஒரு புரட்சியை கொண்டு வர முடியாது. ஈரானை வழிக்கு கொண்டு வர வைக்கணும்னா, ஈரானை வீக் ஆக்கணும்னா, ஈரானோட ஆளுகின்ற அரசாங்கத்தை வீக் ஆக்கணும்னா ஒரு வழி வேணும். இது என்ன வழி? அமெரிக்காவோட எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பல நபர்கள் பேசினதுல நான் கன்சாலிடேட் பண்ணி புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். இது தப்பா இருக்கலாம், சரியா இருக்கலாம், நான் ஜேர்னலிஸ்ட் கிடையாது. நான் புரிஞ்சுக்கக்கூடிய செய்தி உங்ககிட்ட கொடுக்குறேன். தப்பா இருக்கலாம், சரியா இருக்கலாம், நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரி அப்படிங்கறத எடுத்துக்கணும். ஏன்னா இது போர் சூழல் இல்லையா? இப்ப மெயினான விஷயம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அமெரிக்கா இந்த பிரச்சனை வந்து வெளியே போயே தீரும், கண்டிப்பா போகும். ஒரு கட்டத்துல பேக் ஸ்டெப் எடுப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஈரானோட மிக முக்கியமான பகுதிகளை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கணும். 2வது ஈரான், அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ், கார்க் ஐலாண்ட் இதெல்லாம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கணும். 2வது பந்தார் அப்பாஸ், ஈரானோட தெற்கு பகுதி எடுக்கணும். அது கூடவே ஈரானை முடிஞ்ச வரைக்கும் நியூட்ரலைஸ் பண்ணணும். ஹெவியான அட்டாக்ஸ் பண்ணணும். அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், கிரிட்டிக்கல் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தேவைப்படக்கூடிய அத்தியாவசியமா
தேவைப்படக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அடிக்கணும். அதுக்கான உதாரணம் தான் நேத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்ஸ் கேஸ் ஃபெசிலிட்டில அடிக்கலாம்னு பார்த்திருக்காங்க. ரிட்டாலியேட் ஈரான் அடிச்சதுனால கம்மி அடங்கியிருக்காங்க. வேண்டாம் நிறுத்திக்கலாம் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா நீயே நிறுத்து நானும் நிறுத்து அப்படிங்கிறது போல சீஸ்ஃபயர் போட்டிருக்காங்க அதுக்கு மட்டும். ஸோ இதுல என்னன்னா விஷயம் தெரியுது அப்படின்னா ஈரானை முடிஞ்ச வரைக்கும் நியூட்ரலைஸ் பண்ணணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈரானுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல எஸ்கலேஷன் டாமினன்ஸ் இல்லாத அந்த பட்சத்துல, அதாவது புதுசா எந்த ஒரு தாக்குதலும் அவங்களால பண்ண முடியாத பட்சத்துல, ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் தாக்குதல் பண்ணி முடிச்சும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் முடிச்சிடணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா இந்த பிரச்சனையில இருந்து தாக்குதலை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க படைகளை பின்வாங்கிட்டு போயிடுவாங்க. லைக் வியட்நாம் மாதிரி. வியட்நாம்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கட்டும், கொரியால வந்து பாத்தீங்கன்னா இருக்கட்டும், அமெரிக்கா பின்வாங்கிட்டாங்க. ஆனா அங்க கொரியா இன்னும் தெற்கு கொரியா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. வியட்நாம்ல வந்து அமெரிக்கா பின்வாங்கிட்டாங்க, பிரான்ஸ் தோத்துட்டாங்க, அமெரிக்கா பின்வாங்கிட்டாங்க. ஆனா அங்க முழு கட்டுப்பாடும் போயிருச்சு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப அது போல இங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி அமெரிக்கா பிளான் பண்றாங்களா? கம்ப்ளீட்டா அவங்களோட படைகள் எல்லாத்தையுமே இது போல கம்ப்ளீட்டா அட்டாக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஈரான எந்த ஒரு விஷயமே இல்லாம அவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் விட்ரா பண்ண வச்சு இந்த பகுதிகள் இருந்து கிளம்பிட்டாங்கன்னா இஸ்ரேல் ஈரான் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சீஸ்ஃபயர் போடுறது மத்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நடக்கலாம். பட் ஒரு கட்டத்துக்கு மேல அமெரிக்கா கம்ப்ளீட்டா போயிடுவாங்க. அப்ப ட்ரூப்ஸ் எல்லாம் போயிடுவாங்களா, பயந்து போயிடுவாங்களா, தோத்து போயிடுவாங்களா அப்படிங்கறதோட கேள்விகள் வரும். இதுலதான் இம்பார்ட்டன்டான பகுதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருப்பாங்க. ஈரானோட தெற்கு பகுதி, கார்கைலாந்து, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருப்பாங்க. இதை ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அது எல்லாத்தையும் கல்ஃப் நாடுகள் கிட்ட கொடுத்துருவாங்க. கல்ஃப் நாடுகள் இந்த சென்ஸ் யூரோப்பியன் யூனியனோட ராணுவ தலைமைக்கு கீழே, யூரோப்பியன் யூனியனோட உதவிக்கு கீழே இந்த நாடுகள் இயங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த போருங்கிறது நிக்காது. ஈரானுக்கு எகெயின்ஸ்டா இது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அமெரிக்கா கம்ப்ளீட்டா வெளியே போயிருவாங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது போல தெற்கு அமெரிக்கா அந்த கண்டத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கியூபா நாங்க திருப்பி ரெசிஸ்ட் பண்றோம், சண்டை பிடிக்க தயார் அப்படிங்கலாம் அவங்க தரப்புல டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது அமெரிக்காவோட பாடு. அந்த ஹெமிஸ்பியர் வட அமெரிக்கா, தெற்கு அமெரிக்கா ஒரு கண்டம், ஒரு போலாரிட்டி வேர்ல்டு, அது அவங்க அமெரிக்கா ஆள போறாங்க. இப்ப இந்த பகுதியில கேஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் குறிப்பா கத்தார், இது போல சவுதி, பெஹ்ரைன், யுஏஇ இங்க இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்போட காலனிஸா மாறிடுமா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. பல அனலிஸ்டோட கருத்துக்கள் எடுத்து பார்க்கும்போது, ஏன்னா அமெரிக்கா ஃபுல்லா வித்ரா பண்ணும்போது அமெரிக்கா தானே அடிச்சாங்க, அமெரிக்கர்கள் தான் போயிட்டாங்களே, இப்ப ஏன் எங்களை அடிக்கிறீங்க? இது போல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நடக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அந்த டைம்ல ஈரான் ரிட்டாலியேட் பண்ணக்கூடாது. இந்த கார்கை ஐலாண்டு, பந்தார் அப்பாஸ், இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இது எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ற மாதிரியான ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அமெரிக்கா வெளியே போவாங்க. அப்போ அந்த டைம்ல இங்க இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியன் ஈரான் கூட ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஈரானை வந்து சம்மதிக்க வைக்கிறது, ஒரு எக்ஸ்டென்ட் அளவுக்கு சம்மதிக்க வச்சதுக்கு அப்புறமா இங்க யூரோப்பியன் யூனியன் கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கேஸ் ஆயில் எல்லாத்தையும் எடுத்து யூரோப்பியன் யூனியன் எடுத்துக்குவாங்க. அமெரிக்காக்கு இங்க ஒரு காலடி இருக்கும், அதான் இஸ்ரேல். இஸ்ரேல் அந்த இடத்துல டைம் வந்து பார்த்தா அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க, கிரவுண்ட் ட்ரூப்ஸ் உள்ள இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இஸ்ரேலும் ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு மேல அட்டாக் பண்றதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா ஈரானுக்கு ஒரு புது அழுத்தம் கொடுத்துருவாங்க. ஈரானுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா குர்தின மக்களா இருக்கட்டும், இல்ல அசர்பைஜானா இருக்கட்டும், இல்ல துருக்கியா இருக்கட்டும், சிரியாவா இருக்கட்டும், இல்ல ஈசிஸா இருக்கட்டும், இது போல பல நபர்களும் ஒரு லான்ச் பேடா ஈராக்கோட வடக்கு பகுதிகளில இருந்து வந்து பண்ண யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது போருங்கிறது அந்த சைட்ல நடந்துகிட்டு இருக்கும். ஈரான் அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது வீக்காவும் இருப்பாங்க, முக்கியமான பகுதிகளையும் இழந்திருப்பாங்க, ரிட்டாலியேஷன் கெப்பாசிட்டியும் போயிருக்கும். ஸோ அந்த டைம்ல இந்த போரை நம்மளுக்கு சாதகமா மாத்திட்டு வந்துடலாமா அப்படிங்கிறது போல ஒரு வின்னிங் ஸ்ட்ராட்டஜியா அமெரிக்கா யோசிச்சிருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன் இந்த பகுதியை யூரோப்புக்கு கொடுக்கணும்னா அமெரிக்கா யூரோப்பையும் ஸ்ட்ராங் ஆக்கணும். ரஷ்யா கிட்ட இருந்து வரக்கூடிய கேஸை வாங்காம இருக்கணும். அப்படின்னா யூரோப்புக்கு கேஸ் வேணும்னா அது கத்தர் வழியா, இது போல ரீஜன்ஸ் வழியா ஆயில் கேஸ் தங்கு தடையெல்லாம் போகணும். அப்படி போகும்போது யூரோப்பும் ஸ்ட்ராங் ஆயிடும். ஒரு போலாரிட்டி வேர்ல்டு, யூரோப் ஸ்ட்ராங்கா இருக்கும், அமெரிக்கா வட அமெரிக்கா, தெற்கு அமெரிக்கா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அந்த சைடு இன்னொரு சைட்ல வந்து பண்ண சைனா, ரஷ்யா, இந்தியா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இப்போ மல்டி போலாரிட்டி வேர்ல்டு அப்படிங்கிறது வருது இல்லையா? ஸோ இதுதான் நியோ காலனைசேஷன், இது போல பல விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா? ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நாடுகளும் பிரிய ஆரம்பிச்சிருவாங்க. இது போல
எந்தெந்த நாடுகள் எந்தெந்த பகுதிகளை கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்க முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான யோசனைகள் போயிட்டு இருக்கு. அடுத்தது ஆப்பிரிக்காக்குள்ள எக்ஸ்பேண்ட் ஆகும். இது 3ஆம் உலக போரே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஆரம்பிச்சதுதான். எப்போ ரஷ்யா உக்ரைன் ஆரம்பிச்சதுதான். இது ஒரு வித்தியாசமான போர். மத்த டைம்ல நடந்த போரை விட இந்த போருங்கிறது ஒரு வித்தியாசமான போர். குறைஞ்சது ஒரு 10-15 வருஷத்துக்காக இந்த உலகம் கான்ஃபிளிக்ட்ல தான் இருக்கும். இது எல்லாமே செட்டில் ஆகிற வரைக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு நான் புரிஞ்சுக்கிறது கூட தப்பா இருக்கலாம். இது எந்த அளவுக்கு வரும், எந்த அளவுக்கு ஒத்து வரும் அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா இப்ப இருக்கக்கூடிய போக்கு, நடக்கக்கூடிய விஷயங்கள், சொல்லக்கூடிய செய்திகள், கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈரானுக்கு கட்டம் கட்டுறதுக்கு இது போல ஒரு யோசனைகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. ஏன் ஈரானை கண்டெயின் பண்ணும் இது போல போர்ல வச்சுக்கணும்னா ரஷ்யாவோட வர்த்தக பாதை. 2வது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். ஈரான் இங்க ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க, ஒருவேளை இந்த பகுதியை அமெரிக்கானால விடுவிக்க முடியல அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கேஸ் ஆயில் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. யூரோப் வந்து வீக் ஆயிடுவாங்க. அமெரிக்காவோட அலைஸ் அங்க வீக் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப என்ன மாதிரி நடக்கும்? இப்ப ஈரான் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நடக்கும் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அதாவது இது போல ஒரு திட்டம் அமெரிக்கா வச்சிருக்கலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஈரான் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுக்கு ஈரானோட கவுண்டர் ஸ்ட்ராட்டஜிங்கிறது பிரச்சனை முடிஞ்சாலும் முடியாட்டியும் ப்ரீ வார் லெவல்ல இந்த பெர்ஷியன் கல்ஃப் இருக்காதுன்ற வார்த்தையை ஈரான் தரப்பு வந்து பயன்படுத்துறாங்க. அப்போ டோல் வசூலிப்பாங்களா? இந்த இடத்துல இருந்து போகக்கூடிய எல்லா கண்டெய்னர்ஸுக்கும் டோல் வசூலிப்பாங்களா ஈரான்? ஈரானோட எக்கனாமிக்கல் குரோத் இருக்கும், அங்க இருக்கக்கூடிய வர்த்தக பாதையை அவங்க கட்டுப்படுத்துவாங்க. ஈரான் ஜெயிக்கிறாங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற பட்சத்துல இந்த கரன்சில தான் நீங்க ட்ரேடு பண்ணணும் அப்படிங்கிறது போல ஒரு ப்ரெஷர் அங்க இருக்கக்கூடிய கல்ஃப் நாடுகளுக்கு இருக்கும். இது போல இருக்கிறதுனால ஒருவேளை ஈரான் ஜெயிக்கிறாங்கன்னா வர்த்தக பாதைங்கிறது இந்தியால இருந்து ஈரான் வழியா வந்து பார்த்தா ரஷ்யா போய் யூரோப்புக்கு போகும். முழு வர்த்தக பாதையும் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்ஸோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இப்போ ஈரானை கண்டெயின் பண்ணுன்றதுக்காக அமெரிக்கா போட்டுக்கூடிய திட்டத்துல யுஏஇ, பெஹ்ரைன் அந்த சைடு இருக்கு இல்லையா, யுஏஇ வழியா சவுதி அரேபியா போய் இஸ்ரேல் வழியா வந்து பாத்தீங்கன்னா மெடிட்டரேனியன் சி போய் போறது. இந்த G20ல போட்டாங்களா இந்தியா, யூரோப், மிடில் ஈஸ்ட் கார்டு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சினாரியோ. அமெரிக்கா போடக்கூடிய திட்டம் நடக்குதுன்னா அது ஒன் ஆஃப் த சினாரியோல அது நடந்துகிட்டு இருக்கும். பிரிக்ஸ் போடக்கூடிய திட்டத்துல சினாரியோ நடக்குதுன்னா இந்த மாதிரியான சினாரியோ நடக்கும். இப்படி பண்ணும்போது யாரோட ஆளுமை அதிகமா இருக்கு இந்த உலகத்துல, எந்தெந்த பகுதிகள் எந்தெந்த நாடுகள் வச்சிருக்காங்களோ அதுக்கு ஏத்தபடி அவங்களோட பவர் தீர்மானிக்கப்படும். இதுதான் புது உலகமா இருக்கும். பார்டர்ஸ் எல்லாமே ரீட்ராக மாத்தப்படும். இப்ப இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா அப்படிங்கிறதுல ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு இல்லையா, இது எல்லாமே அமெரிக்கா அப்படிங்கிறது போல, இது எல்லாமே யூரோப் அப்படிங்கிறது போல ஒரு நாடு தனித்தனி நாடு அப்படிங்கிறது போல அல்லாது இது எல்லாமே ஒரே நாடு அப்படிங்கிறது போல உருவாக்கப்படுமா? இப்ப ரஷ்யா இருக்காங்கன்னா ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே ஒரு நாடு. சைனா இருக்காங்கன்னா சைனாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு நாடு அப்படிங்கிறது போல தனித்தனியா உருவாக ஆரம்பிச்சிருமா? அதுக்கான கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் லைனா வர ஆரம்பிக்குமா? அது எல்லாமே என்கேஜ் பண்ணுவாங்க. எல்லாமே ப்ராக்சி கான்ஃபிளிக்ஸா தான் இருக்கும். எண்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 10-20 வருஷத்துக்கு மேலேயாவது இழுக்கும். இந்த போர், இந்த கான்ஃபிளிக்ஸ்ங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். இது போல பல விஷயங்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிறது போல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள் அவங்க இது போல பல விஷயங்கள் வந்து பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் தெரியல. மேபி நான் புரிஞ்சுக்கிட்டது ஓரளவுக்கா கூட இருக்கலாம். பட் இது போல கான்செப்ட்ஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறது செய்திகளை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது போல இல்லாம எல்லாம் பேசி தீர்த்து எல்லாம் அமைதியா முடிச்சுக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா? இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு உங்களோட லைக்கையும் போட்டுருங்க. அப்பதான் யூடியூப் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்குன்னு நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்க சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.